ஸோ எவ்ரி ஒன் வெல்கம் டு திஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம ட்ரிம்மரை வீட்லேயே எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் இந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது என் ஃப்ரெண்டோட ட்ரிம்மர் தான். ஸோ ரெடி பண்ணி சொல்லி கொடுத்துருந்தான். இதில் என்னென்ன ப்ராப்ளம், இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னு தான் இந்த வீடியோ நீங்கள் கிளியராக பார்க்க போகிறீங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து இதில் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, சார்ஜர் போட்டு பார்த்தா சார்ஜரில். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ட்ரிம்மரை ஓப்பன் பண்ணி ட்ரிம்மர் ஆன் ஆகுதா அப்படின்ட்டு செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ட்ரிம்மரில் டாப்பில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ இருக்கும். உங்கள் ட்ரிம்மரில் ஸ்க்ரூ எங்கே இருக்குன்னு பார்த்து அந்த ஸ்க்ரூவை பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு, உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ண சொல்ல உங்களுக்கு அந்த டாப்பில் இருக்க அந்த பிளேட் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வந்து பிளேடை ரிமூவ் பண்ணிட்டுக்கப்புறம் நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மோட்டர் இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணதும் நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மோட்டரோட சாஃப்ட் வந்து தெரியுது. ஸோ அந்த சாஃப்ட்டை நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா கீழே இன்னொரு ஸ்க்ரூவும் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்க்ரூவையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ணிடலாம். கடைசி வரையும் பாருங்கள் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் டெய்லி போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் வந்து ஒரு கிளிப்பு கொடுத்துருந்தாங்க. அந்த கிளிப்பையும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிட்டுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ இருக்குது. ஸோ இந்த 2 ஸ்க்ரூவே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரிமூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து உள்ளே அந்த இருக்கிற போர்டை பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ரன் பண்ணி பார்த்தேன். ஸோ எனக்கு வந்து ஓடலை, ஓகேவா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு மோட்டர் தனியாக வச்சு நான் வந்து ரன் பண்ணி பார்த்தேன். இதெல்லாம் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோட பண்ணுங்க, சின்ன பசங்க யாரும் ட்ரை பண்ண வேணாம். அதே மாதிரி இதில் வந்து சுவிட்ச் பார்த்தீங்க அப்படின்னா 2 கான்டாக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2ம் கான்டாக்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ நான் மோட்டர் இருக்கிற இடத்த ரிமூவ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மல்டிமீட்டர் அந்த இடத்துல ப்ளஸ் மைனஸ் பார்த்து நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இதில் 2த்தையும் நான் வந்து கான்டாக்ட் டச் பண்ண சொல்ல, அதாவது பேட்டரியில் வந்து பேட்டரி நல்லா இருக்கு. ஸோ அதே அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மோட்டருக்கு வருதா அப்படின்னா நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். இப்போ நான் அதில் 2த்தையும் நான் வந்து சுவிட்சை வந்து நான் டைரக்ட் பண்ண சொல்ல, ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 0.90 அப்படி 95 அப்படின்ற வேல்யூஸ் வந்து காட்டுது. இதே வேல்யூஸ் தான் எனக்கு வந்து பேட்டரியிலே வந்துச்சு நான் சார்ஜ் போடாமல் பண்ணதுக்கு, ஓகேவா. அதே மாதிரி இந்த இதுக்கும் சார்ஜரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனாலே அப்படிதான் இல்லாமல் தான் நம்ம வந்து இந்த வீடியோ பண்ண போகிறோம். போர்டெல்லாம் பார்த்துக்கு போர்டு க்ளீனாகவே இருந்துச்சு. ஸோ அதனால் அதில் லைட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். எந்த ஒரு ரஸ்ட்டும் அந்த மாதிரிலாம் எதுவும் அவ்வளோ அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா தண்ணியில் வந்துச்சு, ஸோ எதாவது ரஸ்ட்டாக இருக்கும் அப்படின்லாம் நினச்சேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து டேரெக்டாக வந்து சார்ஜ் பண்ணேன். ஏன்னா அது வந்து 230 வோல்ட் தான் அதோட ஸ்பெசிஃபிகேஷனே போட்டிருந்தாங்க. என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்க சொல்லி அவனும் வந்து 230 வோல்ட் தான் டேரெக்டாக வந்து சார்ஜ் போடுவோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் நான் சார்ஜ் போட்டேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோட பண்ணுங்க, சின்ன பசங்க யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ இதில் வோல்டேஜ் நல்லா வருது, சார்ஜும் நம்ம போட்டாச்சு. ஸோ இப்போ இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ ரீப்ளேஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் அதாவது மோட்டரை இருந்த மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி பேட்டரி ஏதாவது ரிமூவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா பேட்டரி வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேட்டரி தான் ப்ராப்ளம். நான் இதில் வந்து உங்களுக்கு வந்து இதில் பேட்டரி நல்லா இருக்கிற மாதிரி தான் காமிச்சது. ஏன்னா எனக்கு வந்து இப்போ நான் சார்ஜ் போட்டதுக்கப்புறம் 1.2425 அதாவது 1.2 வோல்ட் பேட்டரி தான் அது. ஸோ அதுக்கான வோல்டேஜ் எனக்கு கரெக்டாக கிடச்சிது. ஆனாலுமே எனக்கு பேட்டரியில் பேக்கப் நிற்கவே இல்லை எனக்கு. ஸோ மோட்டர் கொஞ்சம் நேரம் தான் ரன் ஆகுது. இப்போ நான் வந்து டச் பண்ணி எடுக்கிறேன்னா ஸோ இப்போலாம் இங்கே நல்லா ஓடுது. ஏன்னா நான் வந்து சார்ஜ் நல்லா ஒரு மணி நேரம் போட்டேன் அப்படின்றனால நல்லா நிற்கிது. ஆக்சுவலாக பேட்டரியில் பேக்கப்பே நிற்கல, கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து பேட்டரி அவுட் ஆகிடுது. ஸோ அதனால வந்து பேட்டரி தான் ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம அப்புறமா பண்ணிக்கலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ நானும் என்ன பண்ணிட்டேன், இப்போதைக்கு ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் ஒர்க் ஆகிற, அதாவது கொஞ்சம் சார்ஜ் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஒர்க் ஆகிற மாதிரி தான் நான் வந்து இப்போதைக்கு நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன், இருக்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து மோட்டர், போர்டு, அப்புறம் அந்த சார்ஜிங் பாயிண்ட், இது 3த்தையும் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இதை தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இதை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் எனக்கு இருக்கிறதுலே பெரிய டாஸ்காக வந்து இருந்துச்சு. ஏன்னா இதை நம்ம ஒன்று இந்த பின்ன அதில் வைக்கணும், அதில் வச்சா நிற்காது, இதில் வச்சா நிற்குது. ஸோ ஆனால் இதை வச்சுட்டு நான் அதில் திருப்பினேன் அப்படின்னா இதுக்கு ஒன்று விழுது, இல்லை அது விழுது. ஸோ இதனாலே இதுக்கே நம்ம வந்து ரொம்ப நேரம் பாடுபட்டு இந்த பின்னை பர்ஃபெக்டாக ஃபிட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட வேலை வந்து முடிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இது வேலைக்காக. ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி ரிமூவ் பண்ணுமோ அதே மாதிரியே நம்ம வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து இந்த மோட்டர் இந்த இது சர்க்யூட் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே போர்டை ஃபஸ்ட்டு ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நமக்கு மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். ஏன்னா அதில் ஏதாவது சின்ன ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்கலாம், ஏதாவது டஸ்ட் போயிட்டு ஏதாவது சர்க்யூட்டில் வந்து டேமேஜ் ஆகிருக்கலாம், அப்படி இல்லைன்னா வாட்டர் பட்டு அந்த இடத்த வந்து ஸ்டாப் பண்ணிருக்கலாம் சர்க்யூட் கனெக்ஷன் வராமல். ஸோ இதுக்கப்புறம் ஆன் பண்ணி பார்க்கணும் நமக்கு வந்து அந்த மோட்டர் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ஓடிச்சு, நமக்கு ட்ரிம்மருமே பர்ஃபெக்டாக ஓடிச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, டாடா, பை பை.